Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson standard 9th science unit 22 world of microbes part 2 பார்க்கலாம். Part 1 already we learned different groups of bacteria and shapes and structure பார்த்தோம். Next types of virus, microbes, role of microbes in agriculture, food industry and medicine also we learned. First video பார்த்துருக்கோம். Modes of infection and disease transmission also பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கேசியூட்டி ஏஜென்ட்ஸு நோ டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீசஸ். மைக்ரோப்ஸ் அண்ட் நோய்களும் நுண்ணுயிர்களும் அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, டிசீஸ் அப்படின்னா நோய்னா என்ன அப்படின்னா டிஸ் அப்படின்னா அகெயின்ஸ்ட், ஈஸினா கம்ஃபோர்ட், கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆஃப் மால்ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த லிவிங் ஆர்கனிசம் தட் disturbs or modifies the performance of vital functions of the body. Disease can be categorized based on இதை வச்சு டிசீஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. டிசீஸ் அப்படின்னாவே அகைன்ஸ்ட், என்னது அகெயின்ஸ்டானது, எதிரானது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கம்ஃபர்ட்னா வசதியாக, ஈஸியாக இருக்கும், அதான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட எதை கேட்டகரைஸ் வச்சு டிசீஸ் வந்து நோய்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்யூரன்ஸ்னு அது எப்படி பரவி இருக்கிற நிலையை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்போரடிக் அப்படிங்கிற டைப்ஸில் பிரிச்சிருக்காங்க. வெதர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ்னால் என்னது, தொற்றும் தன்மை உடையது, தொற்றும் தன்மை அற்றது. இதை மாதிரி இன்ஃபெக்ஷியஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் வச்சு அது கேட்டகரைட் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன் என்னது, பேத்தோஜன் என்னது, நோய் கிருமிகள். அதோட டைப்ஸை வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வெதர் காஸ்ட் பை பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் ஆர் புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நோய் கடத்தும் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் கடத்தும் காரணிகள் ஏஜென்ட் என்ன அப்படின்னா வெதர் ஏர் போன், வாட்டர் போன் ஆர் வெக்டர் போன். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறது எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா 7th ஏப்ரல். வேர்ல்டு மலேரியா டே வந்து 25th ஏப்ரல். வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st டிசம்பர். வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிறது 24th மார்ச்சில் அப்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்யூரன்ஸ். அதோட டிசீஸ் வந்து நோய்களை என்ன பண்ணுறாங்க, எப்படி பிரிச்சிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் என்னது எண்டமிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வட்டார நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் வந்து எப்படின்னா டிசீஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் எ சர்டன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் எ ஃபீவர் நம்பர் ஆஃப் பீப்புள், லோ இன்சிடென்ஸ். என்னது இது நம்ம புவியில் என்ன அப்படி நம்ம இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல குறைவான மக்களை மட்டும்தான் என்னது இந்த நோய் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் குறைவாக தான் இருக்கும், லோ இன்சிடென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குன்னா அக்யூரன்ஸ் ஆஃப் காய்டர் இன் சப் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். காய்டர் அப்படிங்கிற நோய் வந்து இமயமலை பிரதேசத்தில் இருக்க அங்கே இருக்கிற சப் ஹிமாலயன் ரீஜன்ஸ்னு எனது அடிவாரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு இந்த நோய் வந்து உருவாச்சு. காய்டர் அப்படின்னா எனது முன் கழுத்து கடலை அப்படிங்கிற நோய் வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட்டு எபிடமிக் அப்படின்னா கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் விச் பிரேக்ஸ் அவுட் அண்ட் அஃபெக்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜியன் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அட் த சேம் டைம். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி என்ன பண்ணோம், அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும் இந்த நோய் வந்து. எடுத்துக்காட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூயன்ஸா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேண்டமிக் அப்படின்னா பெருங்கொள்ளை நோய். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு டிசீஸ் ரீசெண்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா கொரோனா அப்படிங்கிற டிசீஸ் வந்திருக்கு. இது பேண்டமிக் வகையை சார்ந்தது தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த நோய் வந்து எப்படின்னா டிசீஸ் விச் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ குளோபல் ஸ்கேல். என்னது உலக அளவில் பரவி அதிக அளவு என்ன பண்ணும், நம்மளுக்கு டிசீஸை உண்டு பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தும். இதை தான் பேண்டமிக் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் சொல்கிறாங்க, அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து உலக அளவில் வைட்லியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதேமாதிரி தான் இப்போ அட் த சேம் டைம் கொரோனா அப்படிங்கிற பேண்டமிக் வந்து நம்ம உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு.
தான் பேண்டமிக் நோய். ஸ்பொராடிக்னா என்னது? டிசீஸ் விச் அக்யூர் ஒகேஷனலி. இது என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ச்சியாக இருக்காது, எப்போதாவது தோன்றுகின்ற ஒரு நோய் வந்து. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மலேரியா அண்டு காலரா. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ். நோயின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ். நோய்கள் வந்து எப்படி பரவும் தன்மை அப்படி எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள், தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நோயோட தொடர்பு. ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ் they are caused by external factors like என்னது வெளிப்புற காரணிகள், புறக்காரணிகள் என்னென்னது இது மூலமாக external factors like pathogenic organisms. Pathogenic organisms என்னது? bacteria, virus, vectors, parasites invading the body and causing diseases. Example influenza, tuberculosis, chickenpox, cholera, pneumonia, malaria etc. என்னது? இவை வந்து வெளிப்புற காரணிகளால் என்ன பண்ணணும், ஒரு பேத்தோஜன் மூலமாக உடலில் நம்ம உடம்புல என்ன பண்ணும், ஊடுருவி நோயினை வந்து தோற்றுவிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்றும் தன்மையுடைய டிசீஸ். நெக்ஸ்ட்டு நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் தொற்றும் தன்மையற்ற நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள். They are caused by internal factors like malfunctioning or of organs, genetic causes, hormonal imbalance and immune system defect. Example பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ், coronary heart diseases, obesity, cancer, goiter அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா உடல் காரணிகள் என்னென்னது? இயங்காத உறுப்புகள், மரபு காரணிகள், என்னது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் அது ஜெனட்டிக் காசஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸு, இம்யூன் சிஸ்டம், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, நோய் எதிர்ப்பு அமைப்பில் இருக்க குறைபாடு, இதனால் இந்த நோய்கள் வந்து உருவாகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. டயாபெட்டிஸ்னால் நீரிழிவு நோய். அடுத்து வேறு என்ன நோய் கொடுத்துருக்காங்க? கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், இதயம் சார்ந்த நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஒபிசிட்டின்னா இந்த உடல் பருமன். கேன்சர், கேன்சர்னா புற்றுநோய். காய்டர்னா என்னது? முன் கழுத்து கலரை நோய். இதெல்லாம் வந்து என்னது? நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்டு பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது ஒரு நோய் தொற்று பிறப்பிடம், அது தொற்று பகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? This diseases causing microbes enter the body through different means and infection develops when these pathogens enter the human body through contaminated. எது வழியா நோய் தொற்று வந்து ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் பல்வேறு வகையில் இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா எது வழியாக பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா எது வழியாக நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், மாசடைந்த வாட்டர், ஏர், ஃபுட், சாயில், ஃபிசிக்கல் கான்டாக்ட், என்னது செக்ஷுவல் கான்டாக்ட் அண்ட் த்ரூ இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் மூலமாக என்ன பண்ணுது நம்ம உடம்புக்குள்ளே இந்த பேத்தோஜன்ஸ் வந்து வருது. There may be organ specific or tissue specific within our body where microbes resides. என்னது இந்த இதில் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சு அதோடைய மல்டிபிள் பண்ணிக்குது, அதோட எண்ணிக்கை என்ன பண்ணுது, நோயினை வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு அதிகரிக்க செய்யுது. இந்த நுண்ணுயிர்கள் தங்கியுள்ள இந்த இடத்தை பொறுத்து, அந்த ஆர்கனை பொறுத்து அந்த என்ன பண்ணும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கனையோ திசுவை என்ன பண்ணும், பாதிக்கும். நெக்ஸ்ட்டு ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரிசர்வேயர் தேக்கம். ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் இன் விச் த பேத்தோஜன்ஸ் கேன் த்ரைவ் வெல் அண்ட் மல்டிப்ளை வித்தவுட் காசிங் டிசீஸ். அப்படின்னு அந்த நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னா என்னென்னா நோய் கிருமிகள் வந்து நோயை பரப்பாமல் என்ன பண்ணும், நல்ல முறையில் வளமுடன் என்ன பண்ணும், தங்கி நல்லா க்ரோத் ஆகும், நல்லா பெருக்க முடியும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். அந்த சூழ்நிலை அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை குறிக்கிறது தான். ஒரு இடத்துல தங்கி என்ன பண்ணும், நோயை வந்து பரப்பாது, ஆனால் என்ன பண்ணும், தன்னை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கும். இது வந்து நோய் கிருமிகளின் நுண்கிருமிகளின் வளர்ப்பு இடமாக வந்து என்ன சொல்கிறோம், கருதுகிறோம். அதோட வளர்ப்பு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், சாயில் அண்ட் அனிமல் பாப்புலேஷன், நீர் மற்றும் விலங்குகளில் இதோட என்ன பண்ணுது, இதை வந்து அதிகரிச்சுக்குது, தன்னோட அதுக்கு வந்து வளர்ப்பு இடமாக ஆக்கிக்குது இந்த டிசீஸ், நோய்கள் வந்து நோய் தொற்று வந்து. நெக்ஸ்ட்டு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் நோயோட காலம் அப்படின்னு பார்க்கலாம். த இன்டர்வெல் பெட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிசீஸ் இஸ் கால்டு இன்குபேஷன் பீரியட். இந்த நோய் தொற்றும் காலத்திற்கும் நோயில் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி ஏற்படுதில்ல, அந்த அறிகுறி ஏற்படுற அந்த காலத்திற்கு இடைப்பட்ட காலம் தான் என்னது இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இட் மே வேரி ஃப்ரம் ஃபியூ ஹவர்ஸ் டு சிவிரல். இது வந்து என்னது சில மணி நேரம், ஃபியூ ஹவர்ஸ் வேறுபட்டு காணப்படும்.
நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றும் நிலை. நோய் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபெக்ஷன் இஸ் த என்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ். மனித உடலில் என்ன பண்ணும், மனித உடலில் விலங்குகளில் என்ன பண்ணணும்னா நோய் காரணியானது நுழைந்து அதோட க்ரோத்தும் அதோட மல்டிப்ளிகேஷனும் ஆகிறது தான் என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷனு இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோய் தொற்று அப்படின்னு, இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்களின் ஹார்ம்ஃபுல் என்ன அப்படின்னு பார்க்கலாம், தீய விளைவுகள் என்ன நம்ம அப்படின்னு பார்க்கலாம். பேத்தோஜன் காஸ் டிசீஸ் இன்டு 2 ways. என்னது, 2 வழியில் நம்மளுக்கு நோயினை ஏற்படுது. என்னது, த டிஷ்யூ டேமேஜ், திசுக்களை வந்து என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். டாக்ஸினை செக்ரேஷன், நச்சுக்களை என்ன பண்ணும், செக்ரேஷன் பண்ணும். ஓகே, சுரக்கும். ஃபஸ்ட்டு திஷ்யூ டேமேஜ் பற்றி பார்க்கலாம். திசுக்களை எப்படி டேமேஜ் பண்ணுது. மெனி பேத்தோஜன் டெஸ்ட்ராய் த திஷ்யூ ஆர் ஆர்கன் ஆஃப் த பாடி காசிங் மார்பாலஜிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டேமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், bacterium for pulmonary tuberculosis damage the cell of the lungs and virus causing hepatitis destroys liver tissue. என்ன பண்ணுது, இப்போ மெனி பேத்தோஜன்ஸ் வந்து திசுக்களோ அல்லது என்னது ஒரு ஆர்கன்ஸை என்ன பண்ணுது, அழிச்சு அதுக்கு என்னது அமைப்பு ரீதியாகவோ என்னது மார்பாலஜிக்கலாகவோ ஃபங்க்ஷனாகவோ அது என்ன பண்ணும், டேமேஜை உருவாக்கிடும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நுரையீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியம் என்ன பண்ணும், பல்மனரி டியூபர்குலோசிஸ் நோயை உண்டு பண்ணும். டேமேஜ் செல்ஸை டேமேஜ் பண்ணும். லங்ஸில் இருக்கிற பாக்டீரியா என்ன பண்ணணும், காச நோயை ஏற்படுத்தி என்ன பண்ணும், நுரையீரல் செல்களை வந்து என்ன பண்ணும், சேதப்படுத்திடும். இப்போ மஞ்சள் காமாலை ஏற்படுத்த வைரஸ்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னது, ஹெப்பாடைட்டிஸ்னு இது மஞ்சள் காமாலைன்னு சொன்னது கல்லீரல் திசுக்கள் லிவர் திசுவை என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு டாக்ஸின் செக்ரேஷன், நஞ்சுகள் எப்படி சுரக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெனி பேத்தோஜன் செக்ரேட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கால்ட் டாக்ஸின் விச் காஸ் டிஷ்யூ டேமேஜ் லீடிங் டு டிசீசஸ். மெனி பேத்தோஜன்ஸ் என்ன பண்ணும், செக்ரேட் பண்ணும் பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸை, விஷத்தன்மையோட பொருட்களை என்ன பண்ணும், செக்ரேட் பண்ணும். அதை தான் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலம் என்ன பண்ணும், திசு வந்து டேமேஜ் ஆகி நோயை வந்து உண்டு பண்ணும், லீடிங் டு டிசீஸ். லெட் அஸ் நவ் ஸ்டடி அபவுட் த கேசோட்டி ஆர்கனைஸ் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், occurrence, symptoms and preventive measures of a few airborne, waterborne, vector-borne and sexually transmitted disease. இந்த இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீர் வழியாக வாட்டர் வழியாக எப்படி உயிர்கள் வந்து நம்மளுக்கு டிசீஸை உருவாக்குற அதோட நோயை பற்றியும் அதோட அறிகுறிகள் அது தடுக்கும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து வர டு யூ நோ ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி தந்தை. அவர் வந்து யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெர்மன் பிசிசியன் டு ஸ்டடி ஹவு பேத்தோஜன் காஸ் டிசீஸ். இவர் தான் என்ன பண்ணார், முதல்ல நுண்கிருமிகள் எப்படி தோன்றுவது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணவர். இன் 1876 he showed that the disease called anthrax of sheep was due to bacillus anthrax which exists in pastures in the form of productive spores. என்ன பண்ணார், 1976 செம்மறி ஆடு, சீப்னது செம்மறி ஆட்டில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோயை பற்றி என்ன பண்ணார், அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகிறத பற்றி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுட்டி காட்டியிருக்காரு. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஏர்போன் டிசீஸ் பார்க்கலாம். டிசீஸோட டைப்ஸ் பார்க்குறோன்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ஏர்போன்னு எனது காற்றின் மூலம் எப்படி நோய்கள் வந்து பரவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, human being inhale atmospheric air. Due to continuous inhalation of contaminated air, the chance of airborne microorganisms to find a coast and cause infection are higher. Most of the respiratory tract infection are occurred by inhaling air containing the pathogen that are transmitted through droplets caused by cough, sneeze, dust and spores. Airborne diseases are caused by bacteria and virus. A few airborne diseases and their மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் கிவன் இன் த டேபிள் ப்ளோ. இந்த டேபிளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ காற்றில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்ஹேல் சுவாசிக்கிறனால அங்கே மாசடைந்த காற்றை என்ன பண்ண நம்ம தொடர்ச்சி நம்ம சுவாசிச்சோம்னா அந்த காற்றில் இருக்க மைக்ரோப்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு வந்து நோயினை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி கீழே இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் என்னது, காமன் கோல்டு வந்து என்னது இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட காசோட்டி நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைனோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அதோட நோய் தொற்று முறை மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். திஷ்யூ ஆர்கன், எந்த திசுவை ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் சேம்பரையும் இது வந்து என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு
சிம்டம்ஸ் அப்படின்னா அது அறிகுறிகள் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், ஹெட்டாக் இருக்கும். நெக்ஸ்ட் டிசீஸ் இன்ஃப்ளூயன்ஸா அதோட காசுவேட்டிவ் நோய் காரணி என்ன அப்படின்னா காசுவேட்டிவ் ஆர்கனிசம்ஸ் வந்து மிக்சோ வைரஸ். இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இது எதை பாதிக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சுவாச குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா என்னது? சுவாச குழாய். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மியூக்கோசா பேரிக்ஸ், தொண்டை மற்றும் நாசி பகுதியில் வீக்கம் மாதிரி ஏற்படும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட்னா தொண்டை வலி, நாசல் டிசார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன், மூச்சு திணறல்லாம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு தட்டம்மை, மீசல்ஸ்னு தட்டம்மை அப்படின்னு சொல்லி ரூபெல்லா வைரஸ். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியே அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பெர்சன். இதோட ஆர்கன்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச குழாயில் தான் பாதிக்கும் சுவாச குழாயை. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் எரிப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆர் ரேசஸ் இன் ஸ்கின் இருக்கும், சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம், தோலில் என்ன இருக்கும்? ரேசஸ் காணப்படும். ஸ்கின், காஃப், ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, கான்ஜக்டிவ், நிமோனியா, ப்ராங்கிட்டிஸ் காணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மம்ஸ்னா என்னது? பொண்ணுக்கு வெங்கி அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது என்ன ஆர்கனைசம் மூலம் பரவுது அப்படின்னா மைக்கோ வைரஸ் பொராடிட்டிஸ் அப்படிங்கிற நோயினால் பரவுது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியே அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பெர்சன். இதோட திசு ஆர்கன் என்ன? அப்பர் டிரான்ஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதோட சிம்டம்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரடைட் கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜாஸ் பிகம் டிஃபிகல்ட், கண்ணை உமிழ்நீர் சுரப்பி. என்லார்ஜ்மெண்ட் பேரடைட் கிளாண்ட் இது கண்ணை உமிழ்நீர் சுரப்பி பெருசாயிரும். தாடை எப்படி இருக்கும்? அசைக்கிறதுல சிரமமாக இருக்கும். சிக்கன் பாக்ஸ் பார்த்தா அடுத்து சின்னம்மை நோயின்னு சொல்லுவோம். இதோட தான் வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப்லெட் நியூக்ளியேன்னு இந்த நோய் தொற்று கருக்கள் அண்டு டைரக்ட் கான்டாக்ட், நோய் தொற்று இருப்பவங்க டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கிறது. இது திசு ஆர்கன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பாதிப்படைகிறது. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எரிப்ஷன் ஆஃப் த ஸ்கின், தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்பளம் அந்த மாதிரி இருக்கும். ஃபீவர் அண்டு அன்னில்சினஸ் அசதியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏர்போன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா மூலம் எப்படி பரவுது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஏர்போன் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ், நெக்ஸ்ட்டு காஸ்ட் பை பாக்டீரியா மூலம் எப்படி நோய்கள் பரவுது காற்று மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டிசீஸ் வந்து டியூபர்குலோசிஸ், இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துருக்கோம். டியூபர்குலோசிஸ் இருக்குது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலமாக அது பரவுது. இதோட டிரான்ஸ்மிஷன் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இன்ஃபெக்டட் பெர்சன்ஸ். எந்த திசுவை இது அஃபெக்ட் பண்ணும்? லங்ஸை. இதோட சிம்டம்ஸ் தான் பெர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் வெயிட் அண்டு அப்பிடைட், பசியின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிப்தீரியா அப்படிங்கிறது தொண்டை அலர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற நோய் காரணி மூலமாக பரவுது காசுவேட்டி ஆர்கனிசம். இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை, நோய் தொற்று துளிகள் உட்கருக்கள் மூலமாக பரவுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த திசு ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னா அப்பர் டிரான்ஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸ், த்ரோட்டில் அஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் தான் ஃபீவர், சோர் த்ரோட், சாக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ் அப்படின்னா எனது காற்று வழியில் அடைப்பு ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஹூப்பிங் ஆஃப்னா கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க. போர்டெட்டாலா பெர்டியூசிஸ் அப்படின்னா அந்த போர்டெட்டாலா பெர்டியூசிஸ் நோய் தொற்று. இதோட டிரான்ஸ்மிஷன் என்ன? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். விச் ஆர்கன்ஸ் அஃபெக்டட்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ் வந்து மைல்டு ஃபீவர் இருக்கும், சிவியர் காஃப், எண்டிங் இன் ஹூப், லவுட் க்ராவிங் இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வாட்டர் அண்ட் போர்ட் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். நீர் மூலமாக எப்படி டிசீஸ் பரவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட் இந்த கண்டாமினேட்டட் வாட்டர். இது எப்படி இருக்கும்? மாசடைந்த நீர் மூலமாக தான் பரவும் இந்த டிசீஸ் வந்து. சம் ஆஃப் த வாட்டர் போர்ன் டிசீஸ் இருக்கும். என்னென்ன நோய்கள் அப்படின்னா காலரா, டைஃபாய்டு, இன்ஃபெக்சியஸ் ஹெப்பாடைட்டிஸ், பாலிமைட்டிஸ், டயரியா இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவும். த மோஸ்ட் காமன் வாட்டர் போர்ன் டிசீஸ் அண்டு தேர் கேசுவேட்டிவ் மைக்ரோப்ஸ் ஏஜென்ட், சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ், ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் ஆன் கிவன் த டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்கம்மா நீரின் மூலம் எப்படி டிசீஸ்லாம் பரவுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன டிசீஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாலிமைலிட்டஸ் அப்படிங்கிறது இதோட கேசுவேட் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
போலியோ மைசிட்டிஸ் அப்படிங்கிற போலியோ வைரஸ், போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து போலியோ வைரஸ் அப்படிங்கிற நோய் காரணி மூலமாக பரவுது. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பெக்ட்ரம் டிசால்வ், செக்ரிஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் மில்க். நோய் தொற்று துளிகள் மூக்கு தொண்டையிலேருந்து என்ன வரும் சளி வரும், சளின்னு சொல்லுவோம்ல, செக்ரேஷன் ஆகும். மாசடைந்த நீர் மூலமாகவும் மில்க்கு இது மூலமாக ஃபுட்டு மூலமாகவும் பரவுது. இதோட என்ன இது பாதிக்கும் திசு அப்படின்னா சென்ட்ரல் நெர்வல் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கும். இதோட சிம்டம்ஸ் பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ், என்னது கை காலில் பக்கவாதங்கள் சொல்லுவாங்க, பேரலைசிஸ் அந்த மாதிரி ஏற்படும், செயலிழத்தல். நெக்ஸ்ட்டு இதை எதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இது கொடுத்துருக்காங்க. என்ன கூட சால்க் என்ற அப்படிங்கிற வேக்சின்ஸ் கொடுக்குற மூலமாக ஓரல் போலியோ வேக்சின்ஸ் கொடுக்கும். ஓபிவி அப்படிங்கிற போலியோ தடுப்பு மருந்துக்கு வாய் வழியாக இது கொடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது கொடுக்குற மூலமாக இது தடுக்கலாம் போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸை வந்து. நெக்ஸ்ட்டு ஹெப்பாடைட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்சியஸ் ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து எது மூலமாக உருவாகுது அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படிங்கிற மூலமாக, ஹெச்ஏவி அப்படிங்கிற கேசுவிட்டி ஆர்கனைசஸ் மூலமாக டிசீஸ் உருவாகுது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட், வாய் வழியாக பாதிப்பு ஏற்படும். மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய் வழியாக பாதிப்பு ஏற்படும். எந்த இதாக பாதிக்கும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரலில் வீக்கம் ஏற்படும். சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குமட்டல், நாஷியன குமட்டல், அனரெக்சியா, அக்யூட் ஃபீவர் அண்டு ஜாண்டிஸ் உருவாகும். பசியின்மை, அதிகமான காய்ச்சல், மஞ்சள் காமாலைலாம் இதில் உருவாகும், ஜாண்டிஸ்லாம். இப்போ இதோட ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், பர்சனல் ஹைஜீன். எனது உணவு கெடுதலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் கண்டாமினேஷன் ஆகிறத. ட்ரிங்கிங் குளோரைன் பாயில்டு வாட்டர், எதை குடிக்கணும் அப்படின்னா குளோரினேற்றப்பட்ட கொதிக்க வச்ச நீரை வந்து நம்ம குடிக்கணும். பர்சனல் ஹைஜீன், தனிப்பட்ட சுகாதாரம் தேவை. நெக்ஸ்ட் டிசீஸ் என்னது அக்யூட் டயேரியா, அதீத வயிற்றுப்போக்கு, அக்யூட் டயேரியா அதிக அளவு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் இது என்ன ஆர்கனைசம் மூலமாக ரோட்டா வைரஸ். இது எதனாலலாம் கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட் வழியாக தான் இதுவும் பரவும், டிரான்ஸ்மிஷன் ஆகும். இது எதை பாதிக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைன்னா எனது குடலை பாதிக்கும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா வாமிட்டிங், ஃபீவர், வாட்டர் டூல்ஸ் வித் மியூக்கஸ் அப்படிங்கிற எல்லா இதுவும் என்னது இதோட சிம்டம்ஸ் இருக்கும். நீர்மலையில் சளி போன்ற அல்லங்களில் வாந்தி, காய்ச்சல்லாம் இருக்கும். இதோட ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், சரியான சுத்தமும் சுகாதாரமும் ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் வாட்டர் போர்ன் டிசீஸ் காஸ்ட் பாக்டீரியா மூலமாக எப்படி பரவுது. இது ஃபஸ்ட்டு வைரஸ் பார்த்தோம், இப்போ பாக்டீரியா மூலமாக எப்படி பரவுது அப்படின்னு பார்க்கலாமா. இந்த நோய்கள் என்னென்ன இருக்குது, காலரா, டைஃபாய்டு அப்படிங்கிற 2 கொடுத்துருக்காங்க. காலரா அப்படிங்கிறது டயரியல் டிசீஸ், அதிக அளவு வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது எந்த கேசுவிட்டி ஆர்கனைசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரியோ காலரே. நோய் பரவும் முறை எப்படின்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா கண்டாமினேட்டர் இது மூலமாக ஃபுட், வாட்டர், ஓரல் ரூட் அண்டு த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலமாக இது பரவுது. இதோட ஆர்கன்ஸ் எதை அஃபெக்ட் பண்ணுது, இன்டெஸ்டினல் ட்ராக்ட், குடல் பகுதியை என்னது அஃபெக்ட் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், வாமிட்டிங், மஸ்குலார் கிராம்ஸ், நாசியா அண்டு டீஹைட்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஹைஜீனிக் சானிட்டரி, ஹைஜீனிக் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கண்டிஷன் இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ஓஆர்எஸ் அப்படிங்கிற வாட்டர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைஃபாய்டு அப்படிங்கிறது குடல் சார் காய்ச்சல் சொல்லுவாங்க. என்டரிக் ஃபீவர்னு இது குடல் சார் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது எது மூலமாக பரவுது அப்படின்னா கேசுவிட்டி ஆர்கனிசம் என்ன அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபேஸ் அண்ட் இன்ஃபெக்டட் பர்சன் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். இந்நோய் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட கல்வி கலந்த நீரில், உணவு, வீட்டு ஈக்கள் மூலமாகவும் இது பரவுது. இது எந்த அஃபெக்ட் பண்ணுதுன்னா அஃபெக்டட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது, சிறுகுடல். ஓகே, இதோட அறிகுறிகள் என்ன அப்படி சிம்டம்ஸ் பார்த்தோம்னா ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், ஹெடாக், லாஸ் ஆஃப் appetite, ரேசஸ் அண்ட் செஸ்ட் அண்டு அப்பர் அப்டாமன். இதோட சிம்டம்ஸ். ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா preventing contamination of food by flies and dust, improvement of basic sanitation, treatment with antibiotic drugs. இதுதான் வாட்டர் போர்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா மூலம் பரவும் நோய்கள், அது எப்படி தடுக்கிறது, அதோட அறிகுறிகள் அப்படிங்கிற மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெக்டர் போர்ன் டிசீஸ், கடத்திகள். வெக்டர்னாவே என்ன சொல்லுவாங்க, கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள் என்ன அப்படின்னா
Vector is an agent that acts as an intermediate carrier of the pathogen. கடத்திலிருந்து நோய் கிருமி ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணுறோம் மற்றொரு இடத்திற்கு கடத்துறதா என்னது வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு வேலையை கடத்தும் போது ஒரு இடையீட்டு வேலையை செய்யும். இன்டர்மீடியேட் கேரியர் அப்படிங்கிற ஒரு இடையீட்டு வேலையை செய்யும். அதைத்தான் சொல்லுவோம் வெக்டர் அப்படின்னு. இப்போ டிசீஸ் டிரான்ஸ்மிட்டர், டிசீஸ் வந்து எப்படி எது மூலமாக கடத்துது, வெக்டர்ஸ்னால் என்னென்ன எதாவது வெக்டர்னு சொல்லுவோம். வெக்டர் பை வெக்டர் போன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டர்ஸ் ஆர் கால்ட் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டர்ஸ் ஆர் கால்ட் வெக்டர் போன் டிசீஸ். இது மாதிரி கடத்திகளாக செயல்படுதில்ல நோய்களில் பரப்புதில் அதைத்தான் வெக்டர் போன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் வெக்டர்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக கடத்தும் ஃப்ரம் ஆர் இன்ஃபெக்டட் பெர்சன் டு அனதர் ஹெல்த்தி பெர்சன். நோய் இன்ஃபெக்டான பெர்சன்லேருந்து ஹெல்த்தி பெர்சனுக்கு இந்த நோய் வந்து கடத்தும். சம் ஆஃப் த இன்செக்ட் வெக்டர்ஸ் போன் டிசீஸ் ஆர் மலேரியா, ஃபைலேரியா, சிக்குன்குனியா, டெங்கு அண்ட் த டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் எது மூலமாக கடத்துறாங்க த்ரூ அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ. இது மூலமாக கடத்துதல். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் மலேரியா பார்க்கலாம். மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். என்னது வளர்ந்து வரும் நாடுகளில் மிக முக்கியமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா மலேரியான்னு சொல்லுவோம். மலேரியா இஸ் காஸ்டு பை எது மூலமாகனா புரோட்டோசோவன் மூலமாக உருவாகுது. பேரசைட், அதாவது பேரசைட் பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவன் மூலமாக தான் இது வந்து ஏற்படுது. இதில் 4 ஸ்பீசிஸ் இருக்குது. பிளாஸ்மோடியம் நேம்லி என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபேரம், பிளாஸ்மோடியம் ஓவெல் அப்படிங்கிற இருக்குது. இதோட 4 இருக்குது. காஸ் மலேரியா உண்டு பண்ணும். மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபேரம் அப்படிங்கிறது இஸ் மால்க்னட் அண்டு ஃபேட்டல். அது என்னது உயிரை படிக்கக்கூடிய ஒன்று. அப்ராக்சிமேட்லி 300 மில்லியன் பீப்புள் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு கெட் இன்ஃபெக்டட் வித் மலேரியா எவ்ரி இயர். ஓகே, இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த பைட் ஆஃப் இன்செக்ட் வெக்டர். இது என்னது எது கொசுக்கள் இன்செக்ட் வெக்டர் த ஃபீமேல் அனாப்ளிஸ் மஸ்கிட்டோ. அனாப்ளஸ் மஸ்கிட்டோ ஒரு பெண் கொசுவால் தான் இது என்ன பண்ணும் கடத்தப்படுது. கடிக்கிறது ஒரு பெண் கொசு. 10 நாட்களுக்கு குறைவாக வாழக்கூடிய மனிதர்கள் ரத்தத்தை வந்து என்ன பண்ணும் குடிக்கும். பெண் கொசுவாகி அனாப்ளஸ் என்னது கொசுவு மூலம் தான் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. வெக்டர் மூலம் கடத்தப்படுது. பிளட் ஹியூமன் பிளட் அண்ட் யூஸ்வலி லாஸ்ட் லெஸ் தென் 10 days. த பெர்சன் அஃபெக்டட் பை மலேரியா, அந்த பெர்சன் வந்து என்னது மலேரியாவோட அஃபெக்ட் ஆனாங்கன்னா வில் ஷோ சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெடாக் இருக்கும், தலைவலி இருக்கும், நாசியான மயக்கம், மஸ்குலார் பெயின் இருக்கும், சில்னஸ் இருக்கும், குளிர் இருக்கும், அவங்களுக்கு குளிர் நடுக்கம்லாம் ஏற்படும், சிவரிங்னா நடுக்கும், ஃபாலோட் பை ரேப்பிட் ரைஸ் இன் டெம்பரேச்சர், கடும் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். ஃபீவர்ஸ் subsides with profuse sweating. Use of quinine drugs kills the stage of malaria parasite. வியர்வை ஏற்படும், அதிகமான என்ன ஏற்படும் ஃபீவர் சப்சைட்ஸ் ஏற்படும், அதிகமான என்னது அதை தொடர்ந்து கடும் காய்ச்சல் ஏற்பட்டதுக்கப்புறம் அதிகமான வியர்வை ஏற்பட்டோடனே காய்ச்சல் வந்து என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகிடும், குறைஞ்சு. குயினைன் மாத்திரைகள் பயன்பாடு எப்படி இருக்கும் மலேரியா ஒட்டினில் கொள்கிற மலேரியா பேரசைட்ஸை என்ன பண்ணுறோம் கொன்றோம். குயினைன் ட்ரக்ஸு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோட தொடர்ச்சியை. ஓகே, உங்களுக்கு திரும்பி தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.